இங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. அவன் மட்டும் போறான், விளையாடுறான், வீட்டை ரவுண்ட் அடிச்சு வச்சு அவன் நல்லா ஃப்ரீயா இருக்கு போல, அவ்வளவு ஜாலியா இருக்கு. எங்க அப்பாவுக்குள்ள இன்னைக்கு நைட்டு சாமி வருங்க. வீடியோ எடுக்கிற மாதிரி பிறந்த புதுசுல எங்க தாத்தாவும் ரொம்ப சீரியஸா போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ஆயாவுக்கும் ரொம்ப முடியல. காலையில தூங்கி எழுந்தா ஒரு பஞ்சாயத்து என்னன்னா ஹாஸ்பிட்டல் போலியா நானும் 2-3 நாள் கூப்பிட்டுருக்கேன், மாமியார் வரவே இல்லை. காலையில நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்னு விளாட் கண்டிப்பாக நைட்டு சாமிலாம் வந்துச்சுங்க. சாமி வந்ததுக்கு யாருமே எந்திரிக்கல, ஏன்னா முன்னாடியே தெரியல யாருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே சாமியை நிற்க வச்சுட்டு போய் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா. என் ஹஸ்பண்டு சிவா யாருமே பிள்ளைங்களாம் எந்திரிக்கல. நான் மட்டும் சரி வீடியோ எடுக்கலாம், வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், அதனாலேயே எந்திரிச்சு போய் வீடியோ எடுத்துகிட்டு நானும் சாமி கும்பிட்டு, நானே எங்கள் அம்மா அப்பா 3 பேர் தான் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக சாமி 2:13 வந்ததுங்க. எப்போவுமே நடுராத்திரி தான் ஒரு 10 நாள் தொடர்ந்து வருங்க. இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் வரும். இன்றைக்கி நைட்டு எங்கள் சாமி திருவிழா நைட்டு. இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சப்பாத்தி ரெடி பண்ணிட்டுருக்காரு. நேற்று நைட்டு போனோம்ல, அப்போ வாங்கிட்டு வந்தோம் 1 கிலோ மாவு. அது பாப்பாவுக்கு யானை கட்டணுமாங்க. சிவன்யா வேற கத்திக்கிட்டே இருக்கா, யானை கட்டு யானை கட்டுன்னு சொல்லிட்டு. ஏமா என்னம்மா யானை கட்டணும், யானை கட்டணுமா? அதே போட்டுருச்சு. இல்லை நீ பேசுனதுமே கேட்காத, வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊஞ்சல் கட்டினா தான் தூங்குவாங்களாம். பாருங்க 2 பேருமே கலர் மாட்டாங்க பார்த்தீங்களா ரொம்ப. ஏன்னா இந்த கலர் அப்படி கிளைமேட் அப்படிங்க. தண்ணியும் அப்படிங்க. ஆமாம் உப்பு சரி. நாடத்துக்கு சரியான தூக்கங்க. இவ்வளோ நேரம் வச்சு சமாளிச்சதே பெரிய விஷயம். டிஃப்ரெண்டாக இருக்கணும், கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே முடிச்சிருந்தா. இங்கே இந்த காக்காவோட அட்டகாசம் நம்மளை கொடூரமாக கத்திட்டு இருக்கு. மாமனார் மாவு பஸ் செஞ்சுட்டு இருக்காரு காலையிலே. என்ன சார் சொன்ன நம்மளுக்கு செட் ஆகாது இதெல்லாம். என்னது சப்பாத்தி செம்பூரி வச்சுக்கலாம். தாத்தாவோட சொத்துங்க இந்த பேஸ்ட் இல்லை, மற்ற ஐட்டங்கள்லாம். இது நான் ஊர் வந்துருந்தேன். இது வந்து மீன் அமிலம். ஐயோ இதெல்லாம் வந்து இவங்க காட்டுறேன். மினிமம் ஒரு 10 வருஷமாவது இருக்கும். எங்கள் தாத்தா அந்த வீடு கட்டினப்போ வாங்கின ஐட்டம் இதெல்லாம். இந்த கண்ணாடிலாம் ரொம்ப ரொம்ப பழசு. அவர் அப்போருந்தே வச்சுருந்தாரு. அதனால் அப்படியே எடுத்து வந்து வச்சேன். நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அது மறந்து போயிட்டேன். இங்கே தான் இருக்குது. அந்த வாட்டி எடுத்துகிட்டு போனோம். ஃபியூஸ் எல்லாமே நல்லா இருக்குது அந்த வீட்டுக்கு வாங்கினார். எங்கே வந்தாலும் இந்த வேலை தாங்க பெருசு. பரவாயில்ல, இது ஒரு நல்ல வேலை தான். எனக்குலாம் ஆர்வம் இருக்கே ஒழிஞ்சி நான் எந்த செடி வச்சாலும் அவ்வளோவா வராதுங்க. அது ஒரு மலைப்பு. ஆஹா இல்லை, அறிவு கட்டவ நாட்டம் பேசாத. ஆமாம், புருஷனுக்கு இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மரியாதை தான். ஆமாம், புருஷன் இருந்தால் ஓரமாக போடா வெண்ணெய். இன்னைக்கு பூரியானும் தெரில சப்பாத்தியானும் தெரிலங்க, 2மே போடலான்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா சப்பாத்திலாம் சாப்பிடக்கூடாது, ப்ரெஷர் கொஞ்சம் ஏறிடுச்சாங்க. இருங்க அவங்க கிட்ட போய் சொல்கிறேன். இந்த விதை பூரா முளைச்சி போச்சு. இதுக்கு மேலே 5 கவர் ரெடி பண்ணிவானுங்க. 5 விதையுமே அதுலேயே முளைச்சிருச்சு. குள்ளாய் இவ்வளோ அறிவாளி ஆவாங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. என்னடி ஃபேஸில் திரும்ப அந்த இது போட்டிருக்கியா? இல்லம்மா, இங்க வந்தாலே அப்படியா இது என்ன, இது எனக்கு தோணாது. இப்ப சிவா பிறந்த புதுசுல எங்க தாத்தாவும் ரொம்ப சீரியஸா போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ஆயாவுக்கும் ரொம்ப முடியல. அப்போ வந்து எங்க அம்மா வந்து சொல்லிட்டு அழுதாங்க. என்னன்னா எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அம்மாவோட அப்பாவுக்கு அவங்க சொல்லிட்டு அழுதாங்க. எங்க அம்மா இருந்து எங்க அப்பா இதானா கூட எங்க அம்மா சமாளிச்சிருவாங்க, ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த உலகத்துல எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அதுதானே உண்மை. அதெல்லாம் உண்மையா நினைக்கும் போது மன கஷ்டமா உண்மையா எனக்குலாம் அழுவியாவே இருக்கு. என்னடி காலையில அதெல்லாம் என்னடி நடக்கும் அது சொல்றேன். அது ஒரு கண்டுக்காமலே இருக்கிறாங்க பாருங்களா. இருக்கட்டுமே வா, அதெல்லாம் ஒண்ணாவதா. எங்க மாமனாரு அவரும் சொல்லிட்டு தான் இருக்காருங்க காலைல இருந்து. ஆமா, எல்லாரும் சொல்றோம் ஃபேமிலில யாருமே யாரு சொல்லியும் புத்தி வராது. நமக்குன்னு உள்ள ஒரு பயம் வரும். அப்பதான் வந்து அவங்களுக்கா தோணி ஐயோ அப்ப நாங்கெல்லாம் ஊருக்கு போயிடுவோம், அவங்க ஈரோடு போயிடுவாங்க. அப்ப யாரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான்னு பாப்போம். அவங்க சொன்னா கேக்குறாங்களா? இப்ப வர வரவே நெஞ்சு எரிச்சல் வாந்தி என்ன டாக்டர் அவங்க இல்ல அப்பெல்லாம் எவ்வளவு சொன்னா கேட்கல. நானே அவன் உடம்ப கண்ட்ரோல்ல வச்சுட்டு வரேன். நானு என்ன எல்லாருமே செல்லியாய் மேல படிய போட்டா செல்லியாய் என்ன பண்ணுவான்? ஆமா, எங்க அப்பாவுக்குள்ள இன்னைக்கு நைட்டு சாமி வருங்க. வீடியோ எடுக்கிற பாருங்க எங்க அப்பா. ஆமா, இன்னைக்கு நைட்டு சாமி வரும். இன்னைக்கு எப்போ சூடத்தை கொளுத்தி கொடுப்பாங்களா போட்டு முடியும் அப்படியே டபுக்குன்னு போட்டுருவாரு. இல்ல எலுமிச்சு பழத்தை கொடுப்பாரு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் இதே துணியை துவைச்சு அவுத்து மடிச்சு இதே 2 மாவு தண்டனையா இருக்கு. அப்ப அதுல ஒன்னே எங்க அப்பா என்ன சொல்றாருனாங்க, இப்ப காலையிலே சண்டை நடக்குது, நீ செத்துட்டீன்னா நானும் செத்துருவான் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு எங்க அம்மா கிண்டல் பண்றாங்க. ஆமா நீ வந்துருவ என் கூடியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க.
எல்லாருமே சொல்றோம். அதெல்லாம் இனிமே சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. போ, நீ எங்க வேணா போ. நீங்க வந்து இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள்ஸ் வேலை நீ போயா எங்கேயா சிவனேன்னு ஏன் அது வெகுலி உள்ள ஒண்ணு வச்சுக்கோ, சும்மா திட்டுறதுக்காக சொல்லிருக்கோம் ஒன்னு. வர வர அதிகமா வந்து பேசுறது டூ மச்சா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, அது எதாவது வாய் விட்டு ஓப்பனா சொல்லிடுவோம். சரி, அவங்க சண்டை அது நடக்கிறது எனக்குதான். இப்ப மனசாட்சி இல்லாம ஒன்னும் பண்றேன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இருங்களா காட்டுறேன். ரூபா காசு இது இந்த நட்டு விடுப்பா. என்னத்த நட்டு கொடுப்பா? அததான் இது நம்ம ஊர்ல வாங்கின கொத்தமல்லிங்க. நான் 30 ரூபாய்க்கு இதுவும் புதினா வாங்கினேன். அதை ஒண்ணு மட்டும் ஊருக்கு அரிசி மரம் அதை தூக்கி போட்டு வச்சிருக்கிறா. இவெல்லாம் மிச்சம் பண்ற போறாளாம், ஊடு கட்ட போறாளாம். இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வாங்கி எதாவது வாங்கி கட்டிக்க போறான். மேடம் பல்லு வளர்க்க போறீங்களா? அவங்க மேடம் இப்பதான் பல்லு வளர்க்க போறாங்க. அவன் சிவாங்க வந்திருந்து இங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. அவன் மட்டும் போறான், விளையாடுறான், வீட்டை ரவுண்ட் அடிச்சு அவன் நல்லா ஃப்ரீயா இருக்கு போல இருக்கு. அவ்வளவு ஜாலியா இருக்காங்க. எங்க அம்மா கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டோட தங்கச்சி உட்காந்துருக்காங்க. அதனால அவ கூட உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு டைம் போறதா ஒரு நம்மளை கண்டிக்க மாட்டான் அவன். இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அம்பாரை வந்துட்டாலே அப்பா மருதாணிலாம் வச்சுக்கிட்டு 2 கையிலயும் உட்காந்துருக்குறாங்க. நைட்டே என்னென்ன கேள்வி கேட்குது பாருங்க. பாம்பு வந்துடும், பூச்சி வந்துருங்கிறேன். ஓனானா குட்டி பாம்பா பெரிய பாம்பா நான் போடான்ட்டு வந்துட்டேன். நான் அவன்கிட்ட எதுவும் பேச முடியல என்னால். எங்கள் நைனா வேறு ஃபோன் பண்ணி பேரன் நல்லா இருக்கான்னு அவரு ஒப்பங்க கேட்டு இருந்தார். வாங்கினாலும் வர மாட்டாங்க. ஆனால் ஃபோனில் மட்டும்தான் நல்லா விசாரிக்கிறது எல்லாமே. எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு காலையில் அவங்கள கூப்பிட்டு அவங்களும் வரல. அவங்க ஏதோ மாவுக்குன்னு பொறிட்டு புளியெல்லாம் நிறையா உழுதுன்னு சொல்லி ஒன்றா பொறிட்டு இருக்காங்க. போயிட்டு அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பொறுக்கணுங்க. ஊர் எங்கள்கிட்டயுமே புளி இல்லைல்ல, நம்ம எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு போகணும். யாருக்கிட்டுமே புளி இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்னொரு வீடியோ மட்டும் பண்ணலாம். பாய்ங்க.